உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவா என்று சொல்லி உபாகமம் 18வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிற பொழுது, நான் கொடுக்கிற தேசத்தில், அந்த கானான் தேசத்தில் நீங்கள் போய் சேர்கிற பொழுது அந்த ஜாதிகள் செய்கிற எல்லா அருவருப்புகளின்படி நீங்கள் செய்ய கற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்திலே ஒரு கட்டளையை அவர்களிடத்துல கொடுக்கிறார். ஏன்னா அந்த ஜாதிகள் பலவிதமான அருவருப்புகளை செய்கிற ஜனங்களாக இருக்கிறார்கள். ஆகவே அந்த ஜனங்கள் கைக்கொள்கிற எல்லாவற்றையும் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது, அது கர்த்தருக்கு அருவருப்பானது என்று அவர் சொல்லி இருக்கிறார். அப்ப கர்த்தருக்கு அருவருப்பானது என்று எந்தெந்த காரியத்தை எல்லாம் அந்த இடத்துல அவரை குறிப்பிடுகிறார் என்றால், மகனையாவது மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், குறி சொல்லுகிறவனும், மாய வித்தைக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், இறந்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவர்களும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவர்கள் நடுவிலே நீங்கள் இருக்கக்கூடாது. அவர்களுடைய காரியங்கள் எதையுமே நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது. இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் போகிறவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் சிக்குண்டு அலைகிறவர்களாக ஒரு சிலர் இருக்கிறார்கள். தேவனுடைய ஆலயத்துக்கும் போறது, இந்த மாதிரி போய் நாள் பார்க்கிறது, நேரம் பார்க்கிறது, நிமிடங்கள் பார்க்கிறது, அஞ்சனம் பார்க்கிறது, குறி சொல்றது, மந்திரவாதியை நம்புறது, மாய வித்தக்காரர்களை, இறந்தவர்களிடத்துல போய் குறி கேட்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானது. இந்த ஜனங்கள் கைக்கொள்கிற எந்த ஒரு காரியத்தையும் நீ கற்றுக்கொள்ளக்கூடாது. இது உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமம் உள்ளவனாய் நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்திலே சொல்லி இருக்கிறார். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் கர்த்தரையே நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரையே நம்பிக்கையாக நாம் கொண்டிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அருவருப்புகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்பதை நாம் புரிந்து கொண்டு இவைகளின்படி நாம் செய்யாமல் கர்த்தரை நாம் பிரியப்படுத்துகிற பொழுது நிச்சயம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.